This is Yum 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 Savita Cooking Channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? Thanksgivingக்கு ரெடியா இருக்கீங்களா? ஸோ என்னோட வீடியோஸ்லாம் பார்த்தீங்களா? ஸோ இன்னைக்கு வந்து டெசர்ட் டைம், Thanksgiving டெசர்ட். ஸோ 2 டிஷ் பண்ண போகிறேன். என்னன்னா cranberry sauce and cherry pie. அது பண்ணுறதுக்கு முன்னாடி திருப்பியும் 3 jokes. ஸோ ஃபர்ஸ்ட் ஜோக், what did the turkey say before it was roasted? Second question, what key has legs and cannot open doors? Third question, what was the turkey looking for at Toys R Us? So questions எல்லாம் எழுதிட்டீங்களா? So answers நீங்க வெயிட் பண்ணோம். End of the videoல answers தெரியும். Global. Let's begin. Cranberry sauce பண்ணதுக்கு தேவையான பொருட்கள்ங்க. இது வந்து 110 of frozen cranberries, 1.5 cup of sugar, 1 or 2 tablespoon of lemon juice. இது வந்து நீங்க எனி ஜூஸ் எடுத்துக்கலாங்க. நான் வந்து ஆப்பிள் ஜூஸ் எடுத்துக்கிட்டேன். இது மாதிரி half a cup. and இது வந்து கிரேப் ஜூஸ், இதுவும் half a cup. அவ்வளவுதாங்க இந்த cranberry sauce பண்ணதுக்கு. செரி பை பண்ணதுக்கு தேவையான பொருட்கள்ங்க. நான் வந்து இது மாதிரி ரெடிமேட் செரி சாஸ் இருக்கு, 110 எடுத்துக்கிட்டேன். தண்ணி தேவைக்கு அளவுக்கு, பட்டர் வந்து 1/3 கப் ரூம் டெம்பரேச்சர், சால்ட் வந்து half tablespoon, யோக் 1 யோக், மில்க் இவ்வளவு தான் வேணுங்க, 1/3 கப் ஆஃப் ஆல் பர்பஸ் ஃப்ளார். ஸோ அவ்வளோதாங்க தேவை கப் இருக்கு. இப்போ நம்ம எப்படி பண்ணலாமா பார்க்கலாங்க. இதில் வந்து உப்பை சேர்த்துடுறாங்க. உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த ரூம் டெம்பரேச்சர் பட்டரில் போட்டுங்க. போட்டுட்டு ஃப்ளவர்லேயும் இந்த பட்டர் நல்லா கோட் ஆகணுங்க. இங்கே பாருங்க, பட்டர் இதில் நல்லா கோட் ஆயிடுச்சுங்க. ஸோ இப்போ வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி போட்டு சப்பாத்தி மாவு மாதிரி பண்ணிட்டோங்க. சப்பாத்தி மாவு மாதிரி ட்ரையாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் சாஃப்டாக இருக்கணும். ஸோ இது ரெடி ஆயிடுச்சுங்க. இதேமாரி இன்னொன்று பண்ணிடுறேன். இங்கே பாருங்க, இந்த போர்டில் இல்லாட்டி டேபிளில் வந்து ஹாட் பஸ் ஃப்ளார் போட்டுங்க. இந்த டோவை போட்டுட்டு நம்ம ஃப்ளாட்டாக ரோல் பண்ணிடலாங்க. பாங்க இது மாதிரி பண்ணிவிட்டு இந்த பேக்கிங் இது இருக்குது பார்த்தீங்களா பையன் ட்ரே, ஸோ அதில் இப்படி போட்டுருங்க. இங்கே பாருங்கள், இது மாதிரி போட்டுக்கிட்டு இப்படி பவுல் மாதிரி பண்ணிங்க. இது மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிடுங்க இந்த எட்ஜஸை. இங்கே பாருங்க, இது மாதிரி பண்ணிக்கிட்டு இந்த ஃபில்லிங் இருக்குது பார்த்தீங்களா, அது இதில் ஃபில் பண்ணிவிடுங்க. ஃபில் பண்ணிக்கிட்டு இங்கே ஃப்ளாட் பண்ணிவிடுங்க. இங்கே பாருங்க, செகண்ட் டோவும் இப்படி பண்ணிட்டேன். ஸோ அந்த நம்ம ஃபில் பண்ணோம் பார்த்தீங்களா, அதில் வந்து இது கவர் மாதிரி போட்டுங்க. போட்டுக்கிட்டு அப்படியே ஃபோல்ட் பண்ணிவிடுங்க. எக்ஸஸாக இருந்தால் நம்ம கட் பண்ணி எத்தலாங்க. இங்கே கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது, இங்கே எத்தலாம். இங்கே பாருங்க, இது மாதிரி ரெடி பண்ணிக்கிட்டு இது மாதிரி க்ராஸ் கட் பண்ணிங்க. க்ராஸ் கட் பண்ணிக்கிட்டு நீங்கள் இந்த எக் யோக்குக்கு பார்த்தீங்களா, அதில் வந்து கொஞ்சமாக பால் ஊற்றிங்க. பண்ணிக்கிட்டு பீட் பண்ணிங்க. பண்ணிக்கிட்டு இது மேலே நீங்கள் இது மாதிரி பூசிடுங்க. ஸோ க்ரஸ்ட் நல்லா க்ரன்ச்சியாக வரும், நல்லா ப்ரௌனாக வருங்க. நம்ம இது பண்ணும் போதே ஓவன் வந்து 400 டிகிரி ப்ரீ பண்ணி வைக்கலாங்க. ஸோ இது 15 மினிட்ஸ் ஃபஸ்ட்டு 400 டிகிரிக்கு குக் ஆகணும். அண்ட் தென் 360 டிகிரி பேக் ஆகணும் ஃபார் 30 மினிட்ஸ். செஞ்சுதுங்க. இப்போ தான் நான் ஓவன்லேருந்து எடுத்தேன். இட் லுக்ஸ் ஸோ யம்மி. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு வந்து cranberry சாஸ் எப்படி பண்ணலாம் பார்க்கலாங்க. இங்கே பாருங்க, cranberry சாஸ் பண்ணதுக்கு நம்ம பாத்திரம் எடுத்துங்க. cranberries ஆட் பண்ணிடுங்க, சுகர் ஆட் பண்ணிடுங்க. நான் சுகர் வந்து இந்த cranberry வந்து எனக்கு அந்த புளிப்பு வேணுங்க. ரொம்ப ஸ்வீட் வேணும்னா நீங்கள் மோர் சுகர் ஆட் பண்ணலாம். பட் எனக்கு அந்த புளிப்பு வேணும், ஸோ அதனால் கொஞ்சம் கம்மி சுகர் தான் ஆட் பண்ணுறேன். ஆப்பிள் ஜூஸ், கிரேப் ஜூஸ் மிக்ஸ் பண்ணிடுங்க. நல்லா புளிப்பு இனிப்பு ரெண்டும் இருக்குங்க இந்த ஃப்ரூட்டில். ஸோ உடம்புக்கு நல்லது. ஸோ ஃப்ளேமை வந்து மீடியம் ஃப்ளேம் வச்சுங்க. லெமன் ஜூஸும் ஆட் பண்ணிடுறேங்க. ஸோ இப்போ அது நல்லா பாயில் ஆட்டோங்க. ஸோ நல்லா குக் ஆகட்டும். நல்லா சாஃப்டாக ஜாம் மாதிரி வரணுங்க. ஸோ எவ்வளோ ஈஸி பாருங்கள் பண்ணதுக்கு. இந்த cranberry சாஸ் பண்ணும்போது டோன்ட் ஆட் வாட்டருங்க, தண்ணி வேண்டாம். இந்த தண்ணி போட்டால் உங்களுக்கு அந்த மாதிரி திக்காக வராது. இங்கே பாருங்கள், இது மாதிரி பாயிலிங் ஸ்டேஜில் வந்து ஃப்ளேமை வந்து மீடியமோட கொஞ்சம் கம்மி பண்ணிங்க. இங்கே பாருங்க எப்படி ஸ்டிக்கியாக பாருங்க. இதுக்கு தான் நாங்கள் தண்ணி வேண்டாம் சொன்னாங்க. cranberry சாஸ் இல்லாமல் சாப்பிட முடியாதுங்க டர்க்கி. ஸோ யம்மி. இது நீங்களே வீட்டில் பண்ணி சாப்பிடலாம். நீங்கள் தேங்க்ஸ்கிவிங் கொண்டு தான் பண்ணோன்னு இல்லை, நீங்கள் நார்மல் ஜாம் கூட நீங்கள் பண்ணி சாப்பிடுங்க, நல்லது உடம்புக்கு.
இதுக்கு என்ன ஸ்பெஷல்னா இது நீங்கள் பண்ணிவிட்டு உடனே கூட சாப்பிட்லாம். ஆனால் நீங்கள் வந்து டைட் சீல் பாக்ஸை ஸ்டோர் பண்ணி 1 or 2 days வெயிட் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா அது ருசியே தனி ருசிங்க. ஸ்பெஷல் டேஸ்ட், எக்ஸ்ட்ரா ஃப்ளேவர்ஸ் அந்த ஜூஸ்லேருந்து அந்த சுகர்லேருந்து அந்த கேன்பரி எசன்ஸ்லாம் இறங்கி அப்படி இருக்கும் டேஸ்ட்டு. இன்னும் நீங்கள் ஸ்டோர் பண்ணி சாப்பிடுங்க, இன்னும் யம்மியாக இருக்கும். இங்கே பாருங்க, இந்த ஸ்டேஜ் வரும்போது நல்லா ஸ்லிம் பண்ணிவிடுங்க. இங்கே பாருங்க கேன்பரி சாஸ் ரெடி ஆயிடுச்சு. ஸோ லெட்ஸ் see the display. இங்கே பாருங்க செரி பாய் ரெடி ஆயிடுச்சு அண்ட் தென் கேன்பரி சாஸ் ரெடி. ஸோ இப்போ டேஸ்டிங் டைம். Ooh la la, yummy. Oh my god, it's so yummy. சூப்பராக வந்துருக்குங்க, செம்ம யம்மியாக இருக்கு. கேன்பெரி சாஸ் அந்த புளிப்பு அந்த ஸ்வீட்லாம் சூப்பராக இருக்குங்க. அந்த கேன்பெரிலாம் நல்லா குக் ஆகிருக்கு, யம்மியாக இருக்குங்க. ஸோ ப்ளீஸ் டூ ட்ரை திஸ் ஃபார் தேங்க்ஸ்கிவிங். ஸோ இப்போ எல்லாம் என்ஜாய் பண்ணிட்டீங்களா என் வீடியோவை? இப்போது ஆன்சர்ஸ்க்கு ரெடியா? எக்ஸைட்டடா? என்ன ஆன்சர்ஸ் இருக்கா? கண்டுபிடிச்சிட்டிங்களா? Okay, first question. What did the turkey say before it was roasted? Boy, I'm stuffed. Oh no. It's so funny. Second question. What key has legs and cannot open doors? That's easy. Turkey. Key. Oh, that's so funny. Third question. What was the turkey looking for at Toy R Us? You know what? Toy R Us is a toy shop. You know what he was looking for? Gobble eggs. Gobble, gobble. Solangala. Gobble eggs. Okay, I hope you enjoyed my Thanksgiving. Thanks for watching. Please subscribe my cooking channel. Here ingredients are description. If you like this video, please share it with your friends and family. And don't forget to press notification bell and subscribe button and comments too. Bye guys. Waiting for Thanksgiving. Bye. Have fun. Be safe.